வணக்கம் மீனராசி அன்பர்களே. சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது ஜென்ம ராசியில சனி, செவ்வாய் மற்றும் புதன் சேர்க்கை இருக்கு. தனஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன் இணைஞ்சிருக்காங்க. அர்த்தாஷ்டக ராசியில ராசிநாதனாகிய குரு பகவான் இருக்காரு. குணரோக சத்ருஸ்தானத்துல கேதுவும், விரயஸ்தானத்துல ராகுவும் இருக்கிறதால வருமானத்தை விட செலவுகளே அதிகமா இருக்கும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருக்கும். நெருங்கிய சொந்தக்காரங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கவலையான, அதாவது கற்பனையான கவலைகள் கொஞ்சம் மனசை வேதனைப்படுத்தும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சில கிரகங்கள் சுப பலன்ல இருக்கிறதால புண்ணிய யாத்திரைகள் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராசியில சனி பகவானும் தனஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன் சேர்க்கையே இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுக்கு பதவி உயர்வு, அதாவது ப்ரொமோஷன், சேலரி இன்கிரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாபகரமான மாதமாக இது அமையும். புதிதாக தொழில் ஆரம்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்யலாம், லாபம் கிடைக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் சப்போர்ட்டா இருப்பாங்க. அதனால எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோ, இப்போ நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அடுத்து விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன், செவ்வாய் மற்றும் சனி உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் விளைச்சலும் அதனால் வருமானமும் இருக்கும். அப்ப இதுல சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை அப்படின்றது, பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கு. அதனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கவனமுடன் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பரிகாரம் அப்படின்னா சனிக்கிழமை பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ பெருமாள் கோயிலுக்கோ போய் தீபம் போட்டு வர்றது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.